வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அப்புறம் வந்து 2A ஹால் டிக்கெட் தான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் வந்து சில பேருக்கு வந்து தெரியல. ஸோ அவங்களுக்கு தான் அந்த நம்ம வீடியோ போடுறோம். ஸோ எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஸோ கூகுள் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிரந்தர விவரங்களுக்கு இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்ளே எடுக்க பாருங்க, இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மறந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து பயனாளர் குறியீடு இருக்க பாருங்கள், மறந்து விட்டுதான்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு இல்லை வந்து 10th மார்க் ஷீட் ரெஜிஸ்டர் நம்பரு இல்லை வந்து 10th சர்டிஃபிகேட் நம்பருக்கு வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், டேட்டு மந்த் இயர்னு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்க மெயில் ஐடி ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிட்டு சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கான ஐடி வந்து இங்கே ஷோ ஆகிடும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கடவுச்சொல் மறந்து விட்டு தான் இருப்பாங்க. உங்களோட பாஸ்வேர்டு வந்து மறந்துச்சுன்னா நீங்கள் அதேமாதிரி நீங்கள் சேமாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. இங்கே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய லாகின் ஐடி வந்து இங்கே என்டர் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த்து இங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து வந்துடும். உங்கள்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் நீங்கள் இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஸோ இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்கள்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் இல்லைனா வந்து இமெயில் ஐடி இல்லைன்னா நீங்கள் இங்கே என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து உங்களுடைய லாகின் ஐடி வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. அப்ளை பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க பாருங்கள், அது வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ஃபோன் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு அப்புறம் வந்து உங்களுடைய 10th ரெஜிஸ்டர் நம்பரு உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாகவே. ஸோ நீங்களே வந்து ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மள்கிட்ட வந்து ஐடி பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே பதிவு செய்திருக்க பாருங்க, கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ஐடி பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிங்க. கீழே வந்து பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ கேப்சா இங்கே வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூ வந்து இங்கே ஆட் பண்ணிக்கணும். சமர்ப்பி கொடுத்துங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. இங்கே வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் பாருங்க, வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், திரும்ப வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ அப்ளிகேஷன் வந்து ஐடி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன்லேயே இருக்கும், அதை பார்த்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிங்க. டவுன்லோட் கொடுங்க. ஸோ இங்கே வந்து உங்களுடைய ஆல்ரெடி வந்து டவுன்லோட் ஆகிடும். உங்களுடைய சென்ட்ரு உங்களோட டேட் எல்லாமே வந்து இங்கே வந்துடும். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களோட ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.